ஹாய் யூடியூப் ஃபேமிலி, ஷீலா மீன் எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை காய வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் எல்லா மீனும் ட்ரை பண்ணிட்டேன். சரி, இந்த மீன் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை கொட்டி வதக்கிட்டு பார்த்தோன்னே தெரியும் கருவேப்பிலை போடலை. கருவேப்பிலை நான் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு யூஸ் பண்ணால் போதுமானது. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கருவேப்பிலை அந்தளவுக்கு கருகாது, வேஸ்ட்டும் ஆகாது, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு வைக்கிறவங்க எப்போவுமே எந்த குழம்பு செஞ்சாலும் நம்ம கருவேப்பிலை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் மீன் கட் பண்ணியே வாங்கிக்கிட்டேன். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளிக்கும் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்கும். அப்போது உங்களுக்கு கரண்டியால் மசிக்கும் போதே தக்காளி நல்லா மசிஞ்சிடும். மீன் நம்ம சின்ன மீன் வாங்கினா கட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கக்கிட்டே கட் பண்ணி வாங்கிட்டேன். கொஞ்சம் மட்டும் குழம்புக்கு போடலான்னு சொல்லிவிட்டு நான் குழம்புக்கு கொஞ்சம் மீன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கும். புளியை கரைச்சிக்கிறேன். புளி கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ தான் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு நான் இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் புளி தண்ணி ஊற்றிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் நான் மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்பேன். மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மீன் குழம்பு மசாலா ப்ளஸ் மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்காக நல்லா கிளறி விட்டுட்டு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துச்சா, அதுக்கப்புறமேட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து வருவாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமேட்டி நீங்கள் மீனை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சு. நான் மீன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தலை அதெல்லாமே குழம்புல போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். மிச்சத்தெல்லாம் நான் போட்டேன். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மீன் கொடுத்தாங்க, அந்த மீனையும் குழம்புல போட்டேன். ஸ்பீடில் வச்சு மீனை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டி சிம்மில் விட்டு வேக விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் மட்டும் ஸ்பீடில் வச்சு போட்டுடணும். அப்போ தான் மீன் வெந்துடும். நம்ம பொடி மீனுங்களை போட்டோன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். இந்த மீனெல்லாம் உடையாது. மீன் நல்லா வெந்துருச்சு. பாருங்களேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீலா மீன் குழம்பு வைக்க தெரியாதவங்க என்னோடய வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலே சூப்பராக வந்தது. தேங்க்யூ.